சட்டத்தை யாரும் கையில் எடுத்துக்கொள்ள தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலையில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என திட்டவட்டம். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட வீரர்களுக்கு தீவிர மருத்துவ பரிசோதனை. விண்வெளி ஆய்வில் சாதனை படைத்ததற்காக பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பாராட்டு. இலங்கை கடற்படையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்படும் தமிழக மீனவர்கள் அனாதைகளா என மாநிலங்களவையில் வைகோ ஆவேசம். பிரதமர் இலங்கைக்கு செல்லக்கூடாது என்றும் வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறை தொடர்பாக விவாதிக்க அனுமதி மறுத்ததை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். மன்னார் வளைகுடாவில் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட கனிமொழி வலியுறுத்தல். பணிக்கு வராமல் போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு சம்பளம் கிடையாது. தமிழக அரசு எச்சரிக்கை. ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே சென்று வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். அமைச்சர் சக்கரபாணி உறுதி.